வணக்கம். நாங்கே ஃபேஷன்ஸ் டிசைனர் அகாடமியிலிருந்து மகாலட்சுமி துரைராஜ். லைனிங் கிளாத்ல ஜாயிண்ட் அடிச்சு உங்களுடைய டயத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்லட்டுமா? லைனிங் கிளாத்தை பொறுத்தளவுக்கு காட்டன் லைனிங் கிளாத் அண்ட் மிக்சிங் லைனிங் கிளாத்னு 2 ஃபேப்ரிக் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல என்ன பிளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா, காட்டன் லைனிங் கிளாத் வந்து எல்லாருக்கும் செட் ஆயிரும், எல்லார் உடம்புக்கும் செட் ஆயிரும். பட் கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகுற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தைக்கும் போது ஒரு 1/2 inch லூஸ் விட்டு தைச்சிருந்தீங்கன்னா ஆஃப்டர் வாஷிங் கூட உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கா இருக்கும். மிக்ஸ்டு கிளாத்தை பொறுத்தளவுக்கு அது ஸ்ட்ரிங்க் ஆகாது, ஃபேட் ஆகாது. பட் எல்லா உடம்புக்கும் செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி டெய்லர் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய ஜாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மெயின் ஃபேப்ரிக்கும் கரை இந்த பார்டர்லாம் வச்சு தைக்கும் போது அதுலயும் நம்ம ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமா நம்ம அக்கிள் ஜாயின் பண்ணும் போது, ஆம் ஹோல் ஜாயின் பண்ணும் போது நிறைய ஜாயிண்டிங் கிளாத் வச்சு உள்ள தள்ளும் போது நம்மளுக்கு ஃபுட்டுக்குமே பிரச்சனையா இருக்கும். அதுக்குதான் நான் என்ன பண்ணுவேன்னா, லைனிங் கிளாத்ல வித் அதிகமா இருக்கிற ஒரு கிளாத் எடுத்துக்குவேன். இது வந்து 2 ஃபேப்ரிக் கிடைக்குது. வித் அதிகமா இருக்கிறது, இது வித் கம்மியா இருக்குது. இது வச்சு பார்த்தா உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும். இது பாத்தீங்கன்னா 21 inches வித் இருக்கும். இது வந்து 16 to 18 inches வித் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இந்த மாதிரி வித் அதிகமா இருக்கிறத எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பேட்டர்ன் நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். இது நார்மலாவே அவங்களோட வித் வந்து 8 inches இருக்கும். ஸோ டோட்டலா 10 inch வித் இருக்கிற மாதிரி ஹேண்ட் இருக்குது. அதனால நம்ம இங்க வரைஞ்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இதுல எதுலயுமே ஜாயின் போட தேவையே இல்லை. இப்படி தைக்கும் போது உங்களுக்கு டைமும் எனர்ஜியும் சேவ் ஆகும். இன்னும் சொல்ல போனா இது வந்து உங்களுக்கு அளவும் நீங்க கம்மியா எடுத்துக்கலாம். இப்போ 1 மீட்டர் நீங்க லைனிங் கிளாத் வாங்கணுங்கிற பட்சத்துல இது வந்து 80 சென்டிமீட்டர்ல இருந்து 90 சென்டிமீட்டர்ஸ் வாங்கினீங்கனாலே போதுமானது. இது ஆக்சுவலா ஒரு வித் கொஞ்சம் அதிகமான வித் இருக்கிறனால இதுல எதுலயுமே ஜாயிண்ட் இல்ல பாருங்க. இது பேக் போட்டிருக்கேன், ஃப்ரண்ட், ஹேண்ட், பெல்ட் இது எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பிளஸ் 90 சென்டிமீட்டர்ஸ்ல இது எல்லாமே பினிஷ் ஆயிடுச்சு. இந்த டிப் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா.